நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சென்னை ஆடிஷன்ஸில் செலக்ட் ஆன குழந்தைங்க இன்னைக்கு நம்மளோட ஜட்ஜஸ் முன்னாடி அவங்களோட அடுத்த லெவலுக்காக பெர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்துட்டு வராங்க. இப்போ அடுத்த கண்டெஸ்டன்ட் கம்பீட் பண்ணுறதுக்கு தயாராக காத்துட்டு இருக்காங்க. என் பேர் ஹெலன் ஃப்ளோரா. நான் மான்ஃபோர்ட் ஸ்கூலில் படிக்கிறேன். நான் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கேன். நான் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்தேன். ஆனந்த் வைத்தியநாதன் சார் தான் நான் செலக்ட் பண்ணார். அதனால் அவருக்காகவாச்சு நான் இன்னைக்கு ஸ்பாட் செலக்ட் ஆகி காட்டுவேன். என்னம்மா ஹெலன் ஃப்ளோரா செலக்ட் ஆனியா நீ லாஸ்ட் ரவுண்டில்? எஸ் மேம். நிஜமாவே வா? வெயிட் லிஸ்ட்டில் இருந்தேன் மேம். பட் வெயிட்லெஸ் கேண்டிடேட்ஸ் இன்னைக்கு வரலாமா? வீட்டில் தானே இருக்கணும். நீங்கள் வீட்டில் இருக்கணும், இல்லைன்னா கோயிலில் போய் சாமி கும்பிடணும், ஸ்கூலுக்கு போகணும், அங்கே சாக்லேட் கொடுக்கணும். அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு வர வந்திருக்கீங்க பிங்க் கலரில். இது என்ன நியாயம்? இன்னைக்கு என் பர்த்டே. அதுக்கு தெரியும். ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே ஹெலன் ஃப்ளோரா. மறக்க முடியாத பர்த்டேயா உங்களுக்கு எப்போதுமே இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இப்போ நீங்கள் எங்களுக்கு கொடுக்க போகிற கிஃப்ட் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் தான். குட் லக் ஹெலன், நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறீங்களா? நீங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியும். அந்த சாக்லேட் அங்கிள் வச்சுக்கிறேன், வந்து வாங்கிக்கோங்க. பர்த்டே பேபி ஹெலன். ஹலோ மேம். ஓகே, your time starts now. பளிங்கு நாளொரு மாளிகை, பருவத்தாள் மணி மண்டபம், உயரத்தில் ஒரு கோபுரம், உன்னை அழைக்கிது நாளை வருவது யாருக்கு தெரியும், நடந்து பார்த்தால் நாடகம் புரியும், நாளை வருவது யாருக்கு தெரியும், நடந்து பார்த்தால் நாடகம் புரியும், காலை பொழுது ஊருக்கு விடியும், கண்ணி நினைக்கும் காரியம் முடியும், 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 முடியும். பளிங்கு நாடொரு மாளிகை, ஹெலன் ஹெலன் நல்ல சாய்ஸ் ஆஃப் சாங். ஹெலன் உங்கள் வாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு சாங் சூஸ் பண்ணீங்க. கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் அங்கே இங்கே இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபஸ்ட்டு லைன் பாடும்போது டோட்டலாக அது அந்த ஸ்ருதியிலே இல்லை, வேறொரு ஸ்ருதியில் நீங்கள் ஆரம்பிச்சிங்க. பட் போக போக நீங்கள் அதில் வந்து சேர்ந்துக்கிட்டீங்க. ஸோ அதனால உங்கள் ரிசல்ட் உங்களுக்கே தெரியும். யூ வெயிட் லிஸ்டட். சரியா? தேங்க்யூ. ஓகே. தேவதையை கண்டேன், காதலில் விழுந்தேன், என்னோயுடன் கலந்து விட்டாள். நிறைய ஸ்ருதி மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு சாங் ஃபுல்லாக. ஸோ இதெல்லாம் நீங்கள் அடுத்த வாட்டி கரெக்ட் பண்ணி நீங்கள் பாடணும். ஓகே. விழிகளில் ஒரு வானவில், இமைகளை தொட்டு பேசுதே. சாரி திஸ் டைம்னா கண்ணா, யூ ஹாவ் அ நைஸ் வாய்ஸ். ஆனால் இந்த தடவை உங்களை செலக்ட் பண்ண முடியல. மயூரன், மயூரன், மயூரன். என்னங்க கோர்ட்டில் கூப்பிட்ற மாதிரி பிள்ளைய கூப்பிடுறீங்க நீங்கள்? வணக்கம் சார். மயூரன் எங்கேருந்து வந்தீங்க? சென்னையிலேருந்து வந்திருக்கேன். என்ன இது ஒரு மாயம் இது, என்ன மாயம், என்ன மேஜிக்? இல்லை, மேடம் சொன்னாங்க. இவங்க 2 பேர் எனக்கு என்ன சொன்னாங்க தெரியுமா? இவங்க மயூரனுக்கு வந்து தா சரியா வராது, டா தான் வரும். அவர் எப்பவும் வண்டுட்டு தான். வண்டே. சங்கீதம் சொல்லு. சங்கீதம். 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 ஐயோ கொன்னுட்டான் மயூரன். சரி மயூரன், என்ன மாயம் இது, ஒன்றும் புரியல. என்ன பாட்டு பாட போறீங்க நீங்க? முன்பணியா. முன் பண்ணியா? யாரு கத்து கொடுத்தாங்க உங்களுக்கு? அம்மாதான். அம்மா அம்மா வந்துடுச்சு. சரி சரி, உங்களுக்கு எந்த ஹீரோ பிடிக்கும்? உங்களா? ஐயோ ஐயோ இல்லை, சினிமா ஆக்டரில் யார் பிடிக்கும்? ஸ்பைடர்மேன். அவன் பில்டிங்லேயே ஏறுவான், ஆ, அப்புறம் கம்மா வச்சு காற்றுல பறப்பான். ஸ்பைடர்மேன் பேர் பீட்டர். பீட்டரா? இங்கிலீஷில் பேர் அது. ஹீரோயின் யாரு பிடிக்கும்? ஹீரோயினியா? தமன்னா. தமன்னா பிடிக்குமா? ஆமா, சூரா படத்துல நடிச்சாங்க.
ஹீரோயின் அவங்க. அது தெரியும். அது மட்டும் எப்படி நீ கரெக்டா சொன்ன? தமன்னான்னு சொன்ன. படத்துல பார்த்து சொன்னேன். சரி இப்போ பாட்டுக்கு போகலாமா? என்ன பாட்டு பாடுவீங்கன்னு சொன்னீங்க? முன்பனியா. முன்பனியா. ஒழுங்கா பாடுவீங்களா? அதில் புதுசாகவே கட்டு கொடுக்கல எங்கள் அம்மா. இப்போ இந்த பாட்டு ஒழுங்கா உங்களுக்கு வருமா வராதா? வரும் ஆனால் வராது. வரும் ஆனால் வராது. பாடலாமா? ஆரம்பிச்சுக்கலாமா? முன்பனியா முதல் மலையா என் மனதில் ஏதோ விழுகிறது விழுகிறது உயிர் நனைகிறது புரியாத உறவில் நின்றேன் அறியாத சுகங்கள் கண்டேன் மாத்தம் தந்தவள் நீதானே பனியா முதல் மலையா என் மனதில் ஏதோ விழுகிறது விழுகிறது உயிர் நனைகிறது. சார் மயூரன் சார். செலக்ட் ஆடானா? ஸோ மயூரன் பாடினதுக்கப்புறம் வந்து செலக்ட் பண்ணணுமா வேணாமான்னு ஒரு டெலமில் இருந்தோம். அந்த முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து இது அதர் ஜட்ஜஸ் டிசைடட் அவனுக்கு வந்து கொஞ்சம் சிங்கிங் டெஸ்ட் மாதிரி கொஞ்சம் கொடுக்கலான்னு. ஸோ அவங்க சில மியூசிக்கல் லைன்ஸ் பாடினாங்க. பாடின பிறகு இவன் அப்படியே அதை கிராஸ் பண்ணி திருப்பி அதே பாடினான். கரிகா பாடு. கரிகா மகரி மகரி ரிகமபா ரிகமபா சரிகமபா ஆக்காரமா பாட சரிகமபா. சொல்லுங்க. ஆக்காரமா பாடு. ஆ சா ஆ ஆ பமபா ஆ நிதபா இடப்பா. அப்பப்பா போதும்பா நீ செலக்டடப்பா. செலக்ட் ஆடானா? செலக்ட் ஆடா. அட கடவுளே, இப்போ திரும்பி பாரு. இப்போ திரும்பி பாரு பின்னாடி. பாரு. செலக்ட் ஆடுன்னு போட்டுருக்கேன். தேங்க்யூங்க. சென்னை ஜோன்ல செலக்ட் ஆன கண்டெஸ்டன்ஸோட அடுத்த லெவல் பெர்ஃபார்மன்ஸை இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதுல நிறைய கண்டெஸ்டன்ஸை நம்மளோட ஜட்ஜஸ் வெயிட்டிங் லிஸ்ட்ல வச்சிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான ரிசல்ட்ஸை தெரிஞ்சுக்க வேண்டிய டைம் இப்போ வந்துருச்சு. ஸோ 5 கண்டெஸ்டன்ஸ் இங்க அவங்களோட வெயிட்டிங் லிஸ்ட் ரிசல்ட்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு காத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த ரிசல்ட்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு கேன் வி கால் இந்தியாஸ் லீடிங் வாய்ஸ் எக்ஸ்பர்ட் அனந்த் வைத்தியநாதன் அவர்கள். இன்னைக்கான ரிசல்ட்ஸ் இந்த வெயிட்டிங் லிஸ்ட் கண்டெஸ்டன்ஸ்க்கு என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? சீக்கிரமா சொல்லலாமா? ப்ளீஸ். The first person to get selected is Harita. அடுத்த லெவல்ஸ்ல what can we expect from you? I'll practice my best and I'll try to give a better performance than what I gave today. Congratulations and wish you good luck. இந்த 4 பேர்ல அடுத்த லெவல் போறவங்க பிரியங்கா அவருடைய சகோதரி உசிஜா. உசிஜா. கண்டஸ்டன்ஸ் பல்வேறு ஜோன்ஸ்ல இருந்து இந்த மேடையில சங்கமிச்சிட்டு இருக்காங்க. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸஸை வரிசையா நிறைய நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் தொடர்ந்து பல சுவாரஸ்யமான நிகழ்வுகள் இருக்கு, பல இன்ட்ரெஸ்டிங்கான பெர்ஃபார்மன்ஸஸ் நீங்க பார்க்க வேண்டியது இருக்கு.